السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت صلی اللہ علیہ وسلم ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போரில் ஏற்பட்ட காயங்கள் தொடர்பான விபரங்களில் இவ்வாறு சில அறிவிப்புகள் வருகின்றன. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களின் அறிவிப்புக்கு ஏற்ப அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஷ்தத்த கதபல்லாஹி அலா மின் கதலஹுன் நபியு ஃபி சபீலில்லாஹி இஷ்தத்த கதபல்லாஹி அலா கௌமின் தமு வஜ்ஹன் நபில்லா. எவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொலை செய்தார்களோ அவன் மீது அல்லாஹ்வினுடைய கோபமானது கடுமையாகின்றது. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை இரத்தம் சிந்த வைத்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ்வின் கோபம் கடுமையாகிறது என்று கூறினார்கள். தப்ரானியின் அறிவிப்பில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்ற போது கூறினார்கள், இஷ்தத்த கதபுல்லாஹி அலா கௌமின் கலமு வஜ்ஹ ரசூலில்லா. எந்த சமுதாயத்தினர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தை காயப்படுத்தியதோ அவர்களின் மீது அல்லாஹ்வின் கோபம் மிக கடுமையாக இருக்கின்றது. பிறகு சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கூறினார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமூன். அல்லாஹ்வே, எனது சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக, ஏனென்றால் அவர்கள் அறிவினர்களாக உள்ளனர். அல்லாஹ்வின் கருணையோடு ஒத்திருந்த அன்னாரின் கருணையானது அன்னார் காயமுற்றிருந்து இரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருந்த போதும் மேலோங்கி இருந்தது. பிறகு இந்த துவாவை செய்தார்கள், எப்பொழுது மக்கள் அல்லாஹ்வின் நபியின் மீது அநீதி இழைக்கின்றனரோ, அவரின் நேசத்திற்குரியவர்களின் மீது அநீதி இழைக்கின்றனரோ, அல்லாஹ்வின் கோபம் அதிகரிக்கிறது. ஆனால் அல்லாஹ்வே, இந்த மக்கள் அறியாமை மற்றும் மடமையின் காரணமாக அநீதி இழைக்கின்றார்கள், இவர்களை மன்னித்து விடுவாயாக, இவர்களின் தவறுகளின் காரணமாக இவர்கள் மீது தண்டனை வழங்காதிருப்பாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத். எப்படிப்பட்ட கருணை, பரிவின் வெளிப்பாடு! சஹீ புகாரியில் இந்த அறிவிப்பு இவ்வாறு வருகிறது, கால அப்துல்லாஹி கஅன்னி உன்சிலு இலன் நபிய்ய யஹ்கா நபியன் மினல் அம்பியாயி வரபஹு கௌமஹு ஃப தம வஹுவ யம்சுஹு தம அம் வஜ்ஹி வ யகூலு அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமூன். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிவிக்கின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்பொழுதும் காண்கிறேன். அன்னார் நபிமார்களில் ஒரு நபியின் நிலையை எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அவரை அந்த சமுதாயம் அடித்து அடித்து இரத்தம் சிந்த செய்தது. அவர் தன்னுடைய முகத்திலிருந்து இரத்தத்தை துடைத்து கொண்டிருந்தார். மேலும் அல்லாஹ்வே, என்னுடைய சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக, ஏனென்றால் அவர்கள் அறியாதவர்களாக உள்ளனர் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள்.
இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் சீரத் காத்தமுன் நபியினில் விரிவாக எழுதியுள்ளார்கள். அது என்னவென்றால், குன்றை சென்றடைந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களின் உதவியோடு தனது காயத்தை கழுவினார்கள். மேலும் அன்னாரின் கன்னத்தில் பதிந்திருந்த அந்த இரும்பு துண்டுகளை அபு உபைதா பின் ஜராஹ் அவர்கள் கஷ்டப்பட்டு தனது பற்களால் வெளியே இழுத்தார்கள். எந்த அளவுக்கென்றால், இந்த முயற்சியில் அவர்களின் 2 பற்களும் உடைந்துவிட்டன. அப்பொழுது பெருமானாரின் காயங்களில் இருந்து அதிக இரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. மேலும் அன்னார் அந்த இரத்தத்தை பார்த்து வருத்தத்துடன், கெய்ஃப யஃப்லஹு கௌமன் ஹதவு வஜ்ஹி நபியிஹிம் பித்தமி ஒஹுவ யதுஉஹும் இலா ரப்பிஹிம், அதாவது அவர் இறைவனின் பக்கம் அழைக்கின்றார் என்பதற்காக தனது நபியின் முகத்தை இரத்தமாக்கிய சமுதாயம் எவ்வாறு ரட்சிப்பு பெறும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அன்னார் சிறிது அமைதியாக இருந்தார்கள். பிறகு மீண்டும் கூறினார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமூன். அல்லாஹ்வே, எனது சமுதாயத்தை மன்னித்து விடுவாயாக, ஏனென்றால் அவர்கள் அறியாமையில் மற்றும் மடமையில் இந்த தவறை செய்துள்ளார்கள். அறிவிப்பில் வருகிறது, அந்த சந்தர்ப்பத்தில்தான் இந்த திருக்குரான் வசனமும் இறங்கியது. அதாவது, லைசலக மினல் அம்ரி ஷைஉன், அதாவது தண்டனை வழங்குவதோ மன்னிப்பதோ அல்லாஹ்வின் கையில் உள்ளது, அதில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இறைவன் யாரை விரும்புகிறானோ மன்னிக்கின்றான், எவருக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறானோ தண்டனை வழங்குகிறான். பிறகு எழுதுகிறார்கள், அதாவது ஃபாத்திமத்து ஸொஹ்ரா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக அபாயகரமான செய்தியை கேட்டு மதீனாவை விட்டு கிளம்பினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு உஹது சென்றடைந்தார்கள். வந்ததுமே பெருமானாரின் காயங்களை கழுவத் தொடங்கினார்கள். ஆனால் இரத்தமானது நிற்கவே இல்லை. இறுதியில் ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் சாக்கின் ஒரு பகுதியை எரித்து அதன் சாம்பலை அன்னாரின் காயத்தில் வைத்து கட்டியபோது இரத்தம் நின்றது. பிற பெண்களும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் காயமுற்ற சஹாபிகளுக்கு தொண்டாற்றி நற்கூலியை பெற்றனர். ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அதாவது, உஹது போர் சந்தர்ப்பத்தில் ஒரு கல் அன்னாரின் தலைக்கவசத்தில் வந்து பட்டது. அதன் ஆணியானது அன்னாரது தலையில் நுழைந்து விட்டது. அன்னார் மயக்கமடைந்து அன்னாருக்கு அக்கம்பக்கத்தில் சண்டையிட்டவாறு ஷஹீதான சஹாபிகளின் சடலங்களுக்கு அருகில் விழுந்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில சஹாபிகளின் சடலங்கள் அன்னாரின் தூய உடலின் மீது விழுந்தன. மக்கள் அன்னார் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கருதினார்கள். ஆனால் அன்னாரை குழியில் இருந்து வெளியே எடுத்தபோது அன்னாருக்கு நினைவு திரும்பியது. அப்பொழுது அன்னார், எதிரி என்னை காயப்படுத்தினான் என்று கருதவே இல்லை, எனது பற்களை உடைத்து விட்டனர், என்னுடைய உறவினர்களை, நண்பர்களை, நெருக்கமானவர்களை ஷஹீதாக்கி விட்டனர் என்று எண்ணவில்லை. மாறாக அன்னார் நினைவுக்கு வந்ததுமே, ரப்பிஃபிர் லி கௌமி ஃப இன்னஹும் லா யஅலமூன், என்னுடைய இறைவா, இந்த மக்கள் எனது அந்தஸ்தை அறியவில்லை, எனவே நீ இவர்களை மன்னித்து விடுவாயாக, மேலும் இவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று கூறினார்கள். உஹதில் மலக்குமார்கள் வந்தது மற்றும் அவர்கள் சண்டையிட்டது தொடர்பாகவும் குறிப்புகள் கிடைக்கின்றன. சஅத் பின் வகாஸ் அறிவிக்கிறார்கள், நான் உஹது நாளன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 நபர்களை கண்டேன். அவர்களின் மீது வெள்ளை நிற ஆடை இருந்தது. மிக கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் அந்த இருவரையும் அதற்கு முன்பும் கண்டிருக்கவில்லை, அதற்கு பிறகும் பார்க்கவில்லை. அதாவது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இதை பைஹகி அறிவித்துள்ளார்கள். பிறகு முஜாஹித் அறிவித்துள்ளார். கூறுகிறார்கள், மலக்குமார்கள் பதர் நாளன்று மட்டும் சண்டையிட்டார்கள். பைஹகி கூறுகிறார்கள், அவர்களின் கருத்து என்னவென்றால், முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட கட்டளையின் மீது பொறுமை காக்காததனால் அப்போது மலக்குமார்கள் சண்டையிடவில்லை. இங்கு இவர் சுட்டிக்காட்டுவது குன்றின் மேல் இருந்தவர்களை, அதாவது அவர்கள் கட்டுப்படுதலின் முன்மாதிரியை வெளிப்படுத்தி பொறுமை காத்தபோது மலக்குமார்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பொறுமையின்மையை வெளிப்படுத்திய போது மலக்குமார்கள் தங்களது நிழலை அகற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ்வே நன்கறிவான். இது தொடர்பாக முஹம்மது பின் உமர் தனது ஆசிரியரிடமிருந்து அல்லாஹ்வின் கூற்றான பலா இன் தஸ்பிரு வ தத்தகு தொடர்பாக அறிவிக்கின்றார்கள். அதாவது, அவர்கள் பொறுமை செய்யாமல் ஓடியபோது அவர்களுக்கு உதவப்படவில்லை. மேலும் இவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது, அவருடைய ஆசிரியர் கூறினார், முஸஅப் பின் உமர் ஷஹீதான போது முஸஅப் பின் உமைரின் தோற்றத்தில் ஒரு மலக்கு கொடியை பிடித்தார்.
அந்த நாள் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள், ஆனால் அவர்கள் சண்டையிடவில்லை. ஹாரிஸ் பின் சமி அந்த நிலைமைகளை படம் பிடித்தவாறு கூறுகிறார்கள். உஹது நாளன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளத்தாக்கில் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் தொடர்பாக வினவிய போது நான் அவர்களை மலையின் பக்கம் கண்டேன் என்று கூறினேன். அதற்கு நிச்சயமாக மலக்குமார்கள் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரிஸ் கூறுகிறார்கள், பிறகு நான் அப்துர் ரஹ்மானை நோக்கி திரும்பிய போது நான் அவர்களுக்கு முன் 7 நிராகரிப்பாளர்கள் மரணித்திருப்பதைக் கண்டேன். நான் அவர்களிடம் உங்களது வலது கை வெற்றியடைந்து விட்டது என்று கூறினேன். இவர்கள் அனைவர்களையும் தாங்களா கொலை செய்தீர்கள் என்றேன். அதற்கு அவர்கள், இவரையும் நான் கொன்றேன். மேலும் இவர்களை எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நபர் கொன்றார் என்றால் அவரை நான் பார்த்ததில்லை. அப்போது நான் கூறினேன், அல்லாஹுவும் அவனது தூதரும் நம்மிடம் உண்மையை கூறினார்கள், அதாவது மலக்குமார்கள் அவர்களோடு இணைந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியது. இப்னு சஅத் அவர்கள் அப்துல்லா பின் ஃபசல் பின் அப்பாஸ் இடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உஹது நாளன்று முஸஅப் பின் உமைர் அவர்களுக்கு கொடியை வழங்கினார்கள். ஷஹீதாகியதும் அந்த கொடியை ஒரு மலக்கு முஸஅபின் தோற்றத்தில் அதை பிடித்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்அபே, முன்னேறி செல்வீராக. அதற்கு மலக்கு அன்னாரை நோக்கி, நான் முஸஅப் இல்லை என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது மலக்கு ஆவார், இவர் மூலமாக அன்னாருக்கு உதவி செய்யப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டுகொண்டார்கள். முஹம்மத் பின் சாபித் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது நாளன்று கூறினார்கள், நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முஸப் ஷஹீதாகவில்லையா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சரிதான், ஆனால் ஒரு மலக்கு அவர்களின் பிரதிநிதியாக உள்ளார், அவரின் பெயர் அந்த மலக்குக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள். அல்லாமா இப்னு அசாக்கர் அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உஹது நாளன்று நானே கண்டது என்னவென்றால், நான் அம்பை எய்துகிறேன். மேலும் அந்த அம்புகளை எனது அருகில் வெள்ளை நிற ஆடைகளை உடைய அழகிய மனிதர் திரும்ப எடுத்து வந்து கொண்டிருந்தார். நான் அவரை அறிந்திருக்கவில்லை. எதுவரை என்றால் அதற்கு பிறகு அவர் மலக்காக இருந்திருப்பார் என்று கருதினேன். உமர் பின் இசாக் இடமிருந்து அறிவிப்பு என்னவென்றால், மக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு தூரம் ஆகிவிட்டார்கள். மேலும் சஅத் அன்னாருக்கு முன்பு அம்பு எய்து கொண்டிருந்தார்கள். ஒரு இளைஞர் அவர்களுக்கு அம்புகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். எப்பொழுதெல்லாம் அம்பு எய்துவார்களோ அவர் அந்த அம்புகளை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். கூறினார்கள், அபு இஸ்ஹாக்கே, உம்முடைய அம்பை எய்துவீராக. போர் முடிந்த பிறகு அந்த இளைஞரை எங்குமே காணவில்லை. அவரை பற்றி யாருக்கும் தெரியவும் இல்லை. அல்லாமா பைஹகி உர்வாவிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் கூற்றான வலகத் ஸதககுமுல்லாஹு வஅதா தொடர்பாக அல்லாஹ் அவர்களிடம் பொறுமை மற்றும் இறை அச்சத்தின் வாக்குறுதியை வழங்கியிருந்தான். அதாவது 5000 மலக்குகள் மூலமாக அவர்களுக்கு உதவுவார்கள். மேலும் அல்லாஹ் அவ்வாறு செய்தான். ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்து வரிசைகளை விட்டுவிட்டு அம்பு எய்தும் வீரர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய தனது இடத்தை விட்டு அசையக்கூடாது என்ற கட்டளையை கைவிட்ட பொழுது உலகத்திற்கான எண்ணம் கொண்டபோது அவர்களிடமிருந்து மலக்குமார்களின் உதவி எடுக்கப்பட்டது. மேலும் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், வலகத் ஸதககுமுல்லாஹு வஅதஹு இஸ் தஹ்ஸூனஹும் பிஇذنி. அதாவது நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் தனது வாக்குறுதியை உண்மையாக்கி காட்டினான். நீங்கள் அவனுடைய கட்டளையை பின்பற்றிய போது அல்லாஹ் தனது வாக்குறுதியை உண்மையாக்கினான். மேலும் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான். ஆனால் அவர்கள் கட்டளைக்கு மாறு செய்தபோது அவர்களை சோதனையில் ஆழ்த்தினான். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் தனது ஒரு ஹுத்பாவில் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். அதாவது சஹாபா அறிவிக்கின்றார்கள், பத்ர் போரில் காணப்பட்ட மலக்குமார்களின் தலைகளில் கருப்பு நிற தலைப்பாகைகள் இருந்தன. மேலும் அவர்களுக்கு ஒரு சீருடை இருந்தது. சஹாபா அந்த மலக்குமார்களை பல்வேறு நிலைகளில் கண்டபோது அதே போன்று கருப்பு நிற தலைப்பாகைகளை அவர்கள் அணிந்திருந்தார்கள். அறிவிப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்ட போது வியப்பில் ஆழ்ந்து விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸவ்விமீன் என்பதற்கு கடுமையாக தாக்கக்கூடியவர்கள் என்கின்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் அளித்திருந்தது போன்று அவ்வாறே விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவ்வாறே நடந்தது. இதே போன்று உஹது போரில் தென்பட்ட மலக்குமார்களின் தலைகளிலும் அடையாளமாக
சிகப்பு நிற தலைப்பாகைகள் இருந்தன. சிகப்பு நிறத்தில் சிறிது துக்கத்திற்கான தூது செய்தியும் இருந்தது. ஏனென்றால் உஹது போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களின் காரணமாக சஹாபிகளுக்கு துக்கம் ஏற்பட்டதோ அதுபோன்ற துக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு வாழ்நாளிலும் ஒருபோதும் சஹாபிகளுக்கு வந்ததில்லை. ஒரு துக்க செய்திக்கு பிறகு இன்னொரு துக்க செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் துக்கத்தில் மிகவும் ஆழ்ந்து விட்டார்கள். இந்த போரில் மலக்குமார்களின் அடையாளத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நிறம் தேர்ந்தெடுக்கப்பட்டதென்றால் அதில் துக்கம் மற்றும் இரத்தத்தின் அம்சங்கள் அடங்கியிருந்தன. அதாவது சிகப்பு நிறம் சஹாபிகள் உறுதியான பாதங்களோடு நிலை நின்றது மற்றும் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் மலக்குமார்களின் அடையாளத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நிறம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால் அதில் துக்கம் மற்றும் இரத்தத்தின் அம்சங்கள் அடங்கியிருந்தன. அதாவது சிகப்பு நிறம். சஹாபிகள் உறுதியான பாதங்களோடு நிலை நின்றது மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதில் தங்களது உயிர்களையும் தியாகம் செய்த சம்பவங்களும் பல உள்ளன. ஹஜ்ரத் அனஸ் பின் நசர் அன்சாரி தொடர்பாக குறிப்பு கிடைக்கின்றது. அனஸ் அவர்கள் அறிவித்தார்கள், எனது தந்தையின் சகோதரர் ஹஜ்ரத் அனஸ் பின் நசர் அவர்களுக்கு பத்ர் போரில் கலந்து கொள்ள இயலவில்லை. ஆக அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இணை வைப்பாளர்களோடு செய்த முதல் யுத்தத்தில் என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் இணை வைப்பாளர்களுடனான போரில் என்னை கலந்து கொள்ளச் செய்தால் நான் செய்வதை அல்லாஹும் கண்டிப்பாக கண்டுகொள்வான். ஆக உஹது நாள் அன்று முஸ்லிம்கள் போர் மைதானத்திலிருந்து விலகிய போது அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வே, அவர்கள் செய்ததற்கு நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன். அவர்கள் கூறியது இங்கும் அங்கும் சிதறுண்டு போன அவர்களின் முஸ்லிம் நண்பர்களை பற்றி ஆகும். கூறினார்கள், நான் உன்னிடத்தில் அவர்கள் செய்ததிலிருந்து தவிர்ந்திருப்பவன் குற்றமற்றவன் என்பதை வெளிப்படுத்துகிறேன். அதாவது அவர்கள் கூறியது இணை வைப்பாளர்களை பற்றி. பிறகு அவர்கள் முன்னேறினார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்களோடு சந்திப்பு நிகழ்ந்தது. அவர்கள் கூறினார்கள், சஅத் பின் முஆஸே, சொர்க்கம். பிறகு கூறினார்கள், நசரின் இறைவன் மீது ஆணையாக நான் உஹதின் பக்கத்திலிருந்து அதன் நறுமணத்தை நுகர்கிறேன். அதற்கு சஅத் அவர்கள் கூறினார்கள், பிறகு அவர்கள் செய்ததை என்னால் செய்ய இயலவில்லை. அதாவது இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். கூறினார்கள், எவ்வாறு அவர்கள் எவ்வித அச்சமுமின்றி சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களோ அவ்வாறு என்னால் சண்டையிட இயலவில்லை. ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அவர்கள் மீது 80க்கும் அதிகமான வாளால் ஏற்பட்ட காயங்களை கண்டோம், அல்லது ஈட்டியால் குத்தப்பட்ட காயத்தை கண்டோம். அன்னார் ஷஹீதாக இருந்தார்கள். இணை வைப்பாளர்கள் அன்னாரின் உடலை சிதைத்திருந்தார்கள். அவர்களை யாராலும் அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. ஆனால் அவர்களின் சகோதரி அடையாளம் கண்டார்கள். ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அவர்களின் விரலில் உள்ள அடையாளத்தை வைத்து அடையாளம் கொண்டார்கள். ஹஜ்ரத் அனஸ் கூறினார்கள், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. நம்பிக்கையாளர்களில் சிலர் எவ்வாறென்றால் அவர்கள் அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி காட்டினார்கள் என்ற வசனமானது அவர்கள் தொடர்பாக இறங்கியது, அல்லது அவர்களைப் போன்ற மற்றவர்கள் தொடர்பாக இறங்கியது என்று நாங்கள் கருதி வந்தோம். இப்னு இசா கூறுகிறார்கள், அனஸ் பின் மாலிக் அவர்களின் தந்தையின் சகோதரர் அனஸ் பின் நசர் அவர்கள் தல்ஹா பின் உபைதுல்லா மற்றும் உமர் பின் ஹத்தா போன்ற முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளின் சில மக்களை கடந்து சென்றார்கள். அவர்கள் அமர்ந்திருந்தனர். அனஸ் அவர்கள் அவர்களிடத்தில், நீங்கள் ஏன் அமர்ந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார். அதற்கு அனஸ் அவர்கள், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நீங்கள் உயிரோடு இருந்து என்ன செய்யப் போகிறீர்கள்? எவ்வாறு அவர்கள் மரணித்தார்களோ நீங்களும் அதுபோன்றே மரணித்து விடுங்கள் என கூறினார்கள். பிறகு அனஸ் அவர்கள் நிராகரிப்பாளர்களை நோக்கி சென்று எந்த அளவுக்கு சண்டையிட்டார்கள் என்றால் இறுதியில் ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்களினுடைய பெயரைத்தான் அனஸ் பின் மாலிக் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள், அந்த நாளன்று நாங்கள் அனஸ் பின் நசர் அவர்களை எவ்வாறு கண்டோம் என்றால் அவர்களினுடைய உடலில் 70 காயத்தின் அடையாளங்கள் இருந்தன. அவர்களின் சடலத்தை அவர்களின் சகோதரியை தவிர எவராலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் அவரின் விரல்களில் இருந்த அடையாளத்தை வைத்து அடையாளம் கண்டுகொண்டார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், அந்த நேரத்தில் மிகவும் அபாயகரமான சண்டை நடந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களுக்கு ஒரு கடுமையான சோதனைக்குரிய காலமாக இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஹாதத் தகவலை கேட்டு பல சஹாபிகள் தைரியத்தை இழந்து விட்டார்கள். மேலும்
ஆயுதங்களை வீசிவிட்டு மைதானத்திலிருந்து ஓர் ஓரமாக சென்று விட்டார்கள். அவர்களில் ஹஜ்ரத் உமர் அவர்களும் இருந்தார்கள். இந்த மக்கள் இவ்வாறு போர் மைதானத்தின் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு ஒரு சஹாபி அனஸ் பின் நசர் அன்சாரி வந்தார்கள். அவர்களை பார்த்து கூறினார்கள், நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இப்பொழுது சண்டையிட்டு என்ன கிடைக்கப் போகிறது என்று கூறினார். அதற்கு அனஸ் அவர்கள், இதுதானே சண்டையிடுவதற்கான நேரம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த மரணம் நமக்கும் கிடைக்கட்டும். அன்னாருக்கு பிறகு உயிர் வாழ்வதில் என்ன இன்பம் இருக்கிறது என்று கூறினார்கள். பிறகு அவர்களுக்கு முன் சஅத் பின் முஆஸ் வந்ததும் அவர்களிடத்தில் கூறினார்கள், சஅத், எனக்கு மலையிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணம் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு கூறிவிட்டு அனஸ் அவர்கள் எதிரிகளின் வரிசைகளுக்குள் நுழைந்து விட்டார்கள். சண்டையிட்டு ஷஹீதாகிவிட்டார்கள். போருக்கு பிறகு அவர்களின் உடலில் 80க்கும் அதிகமான காயங்கள் காணப்பட்டன. இது யாருடைய சடலம் என்று யாராலும் அடையாளம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தார்கள். இறுதியில் அவர்களின் சகோதரி அவர்களின் விரலினுடைய அந்த இணைப்பின் அடையாளங்களை பார்த்து அடையாளம் கண்டார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி அவர்களும் இது தொடர்பாக கூறியுள்ளார்கள். அதாவது, ஹஜ்ரத் அனஸ் அவர்களினுடைய தந்தையின் சகோதரர் உஹது போர் நடந்தபோது அவரும் அந்த சண்டையில் கலந்து கொண்டார். மேலும் அவர்கள் மிகுந்த வீரத்தை வெளிப்படுத்தினார்கள், சிறப்பாக சண்டையிட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பாளர்களின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்தார்கள். இறுதியில் வெற்றி கிடைத்தது. வெற்றிக்கு பிறகு முஸ்லிம்கள் எதிரிகளை சிறை கைதிகளாக பிடிப்பதற்கும் அவர்களின் செல்வங்களை ஒன்று திரட்டுவதிலும் மூழ்கினார்கள். அறிவீனமான எதிரியோ இதற்கு கொள்ளையடித்தல் என்ற பெயரை தருகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த போர் முடிந்ததும் போரில் கிடைத்த செல்வத்தை ஒன்று திரட்டி கொண்டிருந்தார்கள். அதை எதிரி கொள்ளையடித்தல் என்கின்றான். ஆனால் இது கொள்ளையடித்தல் அல்ல, மாறாக எதிரியை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இப்பொழுது எனது கடமை நிறைவடைந்தது என்று கருதினார்கள். அவர்களுக்கு பசி எடுத்திருந்தது. ஒரு சில பேரித்தம்பழங்கள் அவர்களிடத்தில் இருந்தன. அவர்கள் போர் மைதானத்தை விட்டு சற்று பின்னால் விலகி வெற்றி களிப்பில் நடக்கத் தொடங்கினார்கள். மேலும் பேரித்தம்பழங்களை உண்டு கொண்டிருந்தார்கள். அவைகளை சாப்பிட்டவாறும் நடந்தவாறும் ஒரு பக்கமும் வந்தபொழுது ஒரு கல்லில் ஹஜ்ரத் உமர் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார்கள். அவர்களை கண்டு வியந்தார்கள். அதாவது, இன்று சிரிப்பதற்கான நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள், வாழ்த்து செய்திகளை தெரிவிப்பதற்கான நாள் அல்லவா? இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஏன் அழுகின்றார்கள்? அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்த்து, சகோதரரே, இன்று முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கியிருக்கின்றான். இன்று மகிழ்ச்சியான நாள் அல்லவா? நீங்கள் இந்த தருணத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று கூறினார்கள். உமர் கூறினார்கள், வெற்றிக்கு பிறகு என்ன நடந்தது என்பது அநேகமாக உங்களுக்கு தெரியவில்லையோ? அதற்கு அவர், என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு உமர் அவர்கள் கூறினார்கள், எதிரியின் படை பின்புறமிருந்து வந்து மீண்டும் தாக்குதல் நடத்திவிட்டது. அதன் விளைவாக இஸ்லாமிய படை சிதறண்டு போய்விட்டது. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த அன்சாரி கூறினார், உமரே, பிறகும் கூட இது அழுவதற்குரிய சந்தர்ப்பமா? ஒரு பேரித்தம்பழம் அவர்களின் கைகளில் எஞ்சியிருந்தது. அவர்கள் அதை அதே வேளையில் வீசிவிட்டு கூறினார்கள், அதாவது பேரித்தம்பழத்தை நோக்கி, உனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையில் அநேகமாக, இது உமர் அவர்களை பார்த்தோ அல்லது பேரித்தம்பழத்தை பார்த்தோ கூறினார்கள், என்னுடைய இறைவனுக்கும் உனக்கும் இடையே ஒரு பேரித்தம்பழத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது? பிறகு அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்த்து கூறினார்கள், உமரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றால் பிறகு இந்த உலகில் நமக்கு என்ன வேலை உள்ளது? பிறகு எங்கு அவர்கள் சென்றார்களோ அங்கு நாமும் செல்வோம் என்று கூறியவாறு வாளை எடுத்துக்கொண்டு தனியாக ஆயிரக்கணக்கான எதிரிகளை கொண்ட படைக்குள் நுழைந்து தாக்கத் தொடங்கினார்கள். ஒரு மனிதர் ஆயிரக்கணக்கானோருக்கு முன்னிலையில் என்ன செய்ய முடியும்? நாலாபுறமிருந்தும் அவர்களின் மீது தாக்குதல்கள் ஆரம்பமாகின. அவர்கள் அங்கேயே ஷஹீதானார்கள். போருக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சடலத்தை தேடச் செய்தபோது அவரின் உடலில் 70 துண்டுகள் கிடைத்தன. மாறாக சில அறிவிப்புகளில் வருகிறது, அவர்களின் சடலம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட முடியவில்லை. இறுதியில் விரலின் ஓர் அடையாளத்தின் மூலமாக அவர்களினுடைய சகோதரி அல்லது ஏதேனும் ஓர் உறவினர் அவரை அடையாளம் கண்டார். பிறகு மீண்டும் ஒரு இடத்தில் இந்த சம்பவத்தை இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள். அதாவது, உஹது போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஹாதத் செய்தி பரவிய போது அவர்கள், அதாவது அனஸ் அவர்களின் தந்தையின் சகோதரர் ஹஜ்ரத் உமர் அவர்களை ஒரு குன்றின் மீது அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார்கள். உமரே, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, ஏன் அழுகிறீர்கள் என்று வினவினார். ஹஜ்ரத் உமர் அவர்கள்,
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் அவர்களின் தந்தையின் சகோதரர் இந்த செய்தியை கேட்டதும் அப்போது அவர் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும் கையில் எஞ்சியிருந்தது. அதை எறிந்துவிட்டு கூறினார்கள், எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையில் இதை தவிர வேறு என்ன விஷயம் தடையாக இருக்க முடியும்? மேலும் தனது அன்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் அவர்களை ஒரு ஏளனத்தோடு பார்த்தவாறு, உமரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு உலகிற்கு சென்று விட்டார்கள் என்றால் நீங்கள் இங்கு அமர்ந்து ஏன் அழுகிறீர்கள்? எங்கு அன்னார் சென்றார்களோ அங்கேயே நாமும் செல்வோம் என்று கூறி தனியாகவே 3000 எண்ணிக்கையிலான எதிரியின் படையில் நுழைந்து தாக்குதல் நடத்தினார்கள். நிராகரிப்பாளர்களும் கூட அநேகமாக அவர்களை பைத்தியக்காரன் என்று கருதியிருக்கலாம். அவர்கள் சண்டையிட்டவாறு ஷஹாதத்தை அடைந்தார்கள். மேலும் போருக்கு பிறகு அவர்களின் உடல் தேடப்பட்டபோது அது 70 துண்டுகளாக கிடைத்தன. ஒவ்வொரு இணைப்புகளும் தனித்தனியாக கிடந்தன. அவர்களின் ஷஹாதத்தின் சம்பவங்களை ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் பல்வேறு இடங்களில் விரிவாகவும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். சில இடங்களில் மிக அதிக விளக்கத்துடனும் சில இடத்தில் குறைவாகவும் கூறியுள்ளார்கள். ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் மாலிக் பின் அனஸ் ஒரு அன்சாரி சஹாபி ஆவார். அவர் தவறுதலாக பத்ர் போரில் கலந்து கொள்ளாமல் இருந்துவிட்டார். பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களின் போரில் நடந்த வீரதீர செயல்களை கேட்டபோது அவர் உத்வேகத்துடன் எழுந்து நடக்கத் தொடங்கினார். மேலும் இது என்ன விஷயம்? எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நம்பிக்கையாளர் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்கின்றார் என்று காட்டியிருப்பேன் என கூறினார். உஹது போரில் அவர் கலந்து கொண்டார். பின்புறமிருந்து திடீரென்று தாக்குதலின் காரணமாக முஸ்லிம்களின் பாதங்கள் வலுவிழந்து விட்டன. மேலும் அவர்கள் போர் மைதானத்திலிருந்து விலகி சிறிது தூரம் வரை வந்துவிட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஆகிவிட்டார்கள். மேலும் நிராகரிப்பாளர்களின் கல் எறிதலின் காரணத்தினால் காயமுற்று பிற காயமுற்றவர்களின் உடல்களின் மீது விழுந்து விட்டார்கள். அதற்குள் இன்னும் சில மக்கள் காயமுற்று அன்னாரின் மீது விழுந்து விட்டார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு மக்கள் அன்னாரை காணாத போது அன்னார் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று கருதினார்கள். அதாவது சில மக்கள் ஓடி உஹதுக்கு அருகில் இருந்த மதினாவிற்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற செய்தியை பரப்பினர். இந்த செய்தியானது போர் மைதானத்தை விட்டு சிறிது தொலைவில் பின்பக்கமாக இருந்த மக்களின் மீதும் இடியை போன்று விழுந்தது. அவர்களில் ஹஜ்ரத் உமர் அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் ஒரு கல்லில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். மாலிக் பின் அனஸ் அவர்கள் போருக்கு முன்பாக எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை. 2-3 பேரித்தம்பழங்களை சாப்பிட்டவாறு அவர்களை கடந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த பிறகு தான் போர்க்களத்திலிருந்து கிளம்பினார்கள். நிராகரிப்பாளர்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருந்தது. மேலும் ஹஜ்ரத் உமர் அப்பொழுது போர்க்களத்திலிருந்து வந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் அப்போது பின்பக்கம் இருந்து எதிரி மீண்டும் தாக்குதல் நடத்தினான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்று விழுந்து விட்டார்கள், அன்னார் ஷஹீதாகி விட்டார்கள் என சில சஹாபா புரிந்திருந்தார்கள். இதன் காரணமாக அவர்கள், அதாவது அதற்கு உமர் அழுது கொண்டிருந்தார்கள். மேலும் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று மாலிக் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் அழுதது, அதாவது உமர் அழுதது மாலிக் அவர்களுக்கு வினோதமாக தென்பட்டது. மேலும் அவர்கள் வியப்புடன் ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்த்தார்கள். கூறினார்கள், உமரே, இது மகிழ்ச்சிக்குரிய தருவாயா அல்லது அழக்கூடிய நேரமா? அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கியுள்ளான், நாம் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டுமே என்றார்கள். உமர் தலையை உயர்த்தி அவரை பார்த்தார்கள். மேலும் கூறினார்கள், மாலிக்கே, போரின் நிலைமையே மாறிவிட்டது என்பது அநேகமாக உங்களுக்கு தெரியாது. எதிரி மலையின் பின்புறம் இருந்து வந்து மீண்டும் தாக்குதல் நடத்தினான். அந்த திடீர் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்லாமிய படை சிதறிப்போய்விட்டது. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். அப்பொழுது மாலிக்கின் கையில் இறுதி பேரித்தம்பழம் எஞ்சியிருந்தது. அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை பூமியில் வீசினார்கள். கூறினார்கள், எனக்கும் என்னுடைய நேசத்திற்குரியவனுக்கும் இடையில் இந்த பேரித்தம்பழத்தை தவிர வேறு என்ன தடையாக இருக்க முடியும்? பிறகு உமரை பார்த்து கூறினார்கள், நீங்கள் கூறுவது சரி என்றால் பிறகு இது அழுவதற்கான தருணம் அல்ல. எங்கு நம்முடைய நேசத்திற்குரியவர் சென்று விட்டாரோ அங்கு செல்வதற்கு நாமும் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி உரையிலிருந்து வாளை உருவியவாறு எதிரி படைக்குள் நுழைந்தார்கள். ஒரு தனி மனிதர் நூற்றுக்கணக்கானவர்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? சில நேரத்திலேயே துண்டு துண்டாகி அவர்களின் உடல் பூமியில் சிதறிப்போனது. இறைவன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாலிக் பின் அனஸ் அவர்களை தேடுங்கள், அவர்கள் எங்குள்ளார்கள்? அதற்கு மக்கள் அவர் பற்றி தெரியவில்லை என்று தகவல் தெரிவித்தனர். மீண்டும் அன்னார் அவர்களை தேடுமாறு கட்டளையிட்டார்கள். அதற்குள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற அந்த துக்ககரமான செய்தியை கேட்டு அவர்களின் சகோதரி மதீனாவிலிருந்து ஓடியவாறு போர்க்களத்தை வந்தடைந்தார்கள்.
இறுதியில் ஓரிடத்தில் அவர்கள் ஒரு சடலத்தை துண்டு துண்டாக கண்டார்கள். அந்த துண்டுகளில் இருந்து ஒரு விரலின் மூலமாக இது என்னுடைய சகோதரர் மாலிக்கின் சடலமாகும் என்று அடையாளம் கண்டார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பு. இந்த குறிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும். இன்றைய நாட்களில் யமனின் அஹ்மதிகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். அவர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதேபோல் முஸ்லிம் உம்மத்திற்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்துவானாக, அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. உலகின் பொதுவான நிலைமைகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். மிக வேகமாக போரை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. நான் தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன். முதலாவதாக நான் எடுத்து கூறுவது மதிப்பிற்குரிய அப்துல் ஹமீத் கமாங்கா சாஹிப், செரலியோனின் நாயிப் அமீர் அவர்களுடையதாகும். இவர்கள் சிறிது நாட்கள் நோயுற்றிருந்ததற்கு பிறகு 13 ஜனவரி அன்று 45வது வயதில் இறைவனடி சேர்ந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். செரலியோனின் அமீர் ஜமாத் மூசா மேவா சாஹிப் எழுதுகிறார்கள், டாக்டர் கமாங்கா சாஹிப் செரலியோனில் அனைவரையும் விட அதிகமாக வசியத் சந்தா செலுத்துபவராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், இந்த எளியவன் மக்களுக்கு புதிய ஜல்சா திடலுக்கென இடம் வாங்குவதற்கும் மேலும் அதற்காக பொருளுதவி செய்யுமாறும் விண்ணப்பித்தபோது டாக்டர் சாஹிப் அவர்கள் அனைவரையும் விட அதிக தொகைக்கான வாக்குறுதியை வழங்கினார்கள். மேலும் தனது வஃபாத்திற்கு முன்பு 10,000 அமெரிக்க டாலர்கள் நன்கொடையாக வழங்கினார்கள். டாக்டர் சாஹிப் நுஸ்ரத் ஜஹான் திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் அர்ப்பணித்திருந்தார்கள். அவர்கள் நைஜீரியாவில் பணி அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. காகித பணிகள் முழுமை அடையாது இருந்தது. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு நமது ஒரு பாகிஸ்தானிய டாக்டர் சென்றதன் காரணமாக ஃப்ரீடவுன் மருத்துவமனையில் தொண்டாற்றுவதற்கான நற்பேறு கிடைத்தது. மிகுந்த உழைப்புடன் அங்கு பணியாற்றினார்கள். மேலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு மருத்துவமனையிலிருந்து தமது பங்கிற்குரிய எவ்வளவு தொகை கிடைத்தாலும் அதை மருத்துவமனைக்கு நன்கொடையாக வழங்கினார்கள். மருத்துவமனையை அழகுபடுத்தவும் மறுசீரமைப்பு செய்யவும் செய்தார்கள். இந்த தொகையானது உள்ளூர் பண மதிப்பின் அடிப்படையில் 2 லட்சம் லியோன் ஆகும். ஹிலாஃபத்தோடு மிகுந்த நேசம் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வருத்தம் என்னவாக இருந்ததென்றால், காலத்தின் ஹலிஃபாவோடு சந்திப்பு நிகழ முடியாமல் இருந்தது. என்னை சந்திப்பதற்கு மிகவும் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு விசா கிடைக்கவில்லை. 2 முறை முயற்சித்தார்கள். மருத்துவ தொண்டின் போது தேவையுடைய நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை செய்து வந்தார்கள். பல அஹ்மதி மாணவர்களுக்கு எவர்களின் பெற்றோர்களால் அவர்களுடைய கல்லூரி கட்டணங்களை செலுத்த முடியவில்லையோ அவர்களுக்கு டாக்டர் சாஹிப் உதவி செய்து வந்தார்கள். மிகவும் ஈமானுடைய, கடின உழைப்பு செய்யக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களின் திருமணமானது இங்குள்ள நமது டாமி காலோன் சாஹிப் அவர்களின் இளைய சகோதரியோடு நடந்தது. அவர்களுக்கு 2 சின்ன குழந்தைகள் உள்ளனர். ஒரு குழந்தைக்கு அநேகமாக 3 அல்லது 4 வயது, மற்றொன்று 2 வயது, ஒரு மகள் ஒரு மகன். அங்குள்ள முரப்பி சயீதுல் ஹசன் ஷா கூறுகின்றார்கள், பல சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை அறிவேன். புதிய அமீராக மூசா மேவா சாஹிப் அவர்கள் ஆனபோது அவர்களினுடைய அணியின் மிகச்சிறந்த உறுப்பினராக டாக்டர் கமாங்கா சாஹிப் இருந்தார்கள். கென்யாவில் கைனகாலஜிஸ்டில் சிறப்பு பட்டம் பெற்றார்கள். பிறகு செரலியோன் வந்தார்கள். கடினமாக உழைப்பது அவர்களுடைய சிறப்பம்சமாகும். இரவு பகலாக உழைப்பார்கள். அவர்களினுடைய மனைவி மக்களும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுவார்கள். திருக்குரானை மனனம் செய்திருந்தார்கள். மிகவும் அழகிய குரலில் திலாவத்தும் செய்து வந்தார்கள். கடந்த ரமலானில் இவர்கள் கூறுகிறார்கள், ஹெட் குவார்ட்டரில் அவர்கள் தராவீகும் தொலை வைத்தார்கள். மக்கள் அதனால் மிகுந்த இன்பம் அடைந்தார்கள். பணிவும் டாக்டர் சாஹிப்பிடம் காணப்பட்ட சிறப்பான ஒரு பண்பாக இருந்தது. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் சந்திப்பார்கள். மேலும் தனது நோயையும் கஷ்டத்தையும் மறைத்து வந்தார்கள். சஃபீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிப் பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். இவர்களது பகுதியில் மிகவும் புகழ்பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அன்னாரின் கைகளில் குணத்தை வைத்திருந்தான். மக்கள் அவரிடம் சிகிச்சைக்காக வருவார்கள். பௌதீக நோயோடு அன்னார் அவர்களின் ஆன்மீக சிகிச்சையும் செய்து வந்தார்கள். அவர்களுக்கு அஹ்மதியா இயக்கத்தை பற்றிய போதனைகளை தெரியப்படுத்துவார்கள். தொழுகையையும் நோன்பையும் பேணக்கூடியவராகவும் குறித்த நேரத்தில் சந்தா செலுத்தி விடுவார்கள். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருந்தார்கள். குறித்த நேரத்தில் சந்தா செலுத்தி விடுவார்கள். ஜமாத் பணிகளுக்காக தனது உலக பணிகளையும் விட்டுவிட்டு ஜமாத்தின் குரலுக்கு உடனடியாக லப்பைக் என்று கூறுவார்கள். ஜமாத்தின் பொறுப்பாளர்களுக்கும்
முரப்பிமார்களுக்கும் மிகுந்த கண்ணியம் அளிப்பார்கள். ஜுமா தொழுகைக்கென்று சிறப்பாக ஆயத்தமாவார்கள். அனைத்து வேலைப்பளுகளையும் விட்டுவிட்டு போர்ட்லோகோவினுடைய பள்ளிவாயிலுக்கு ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருவார்கள். அப்துல் ஹை கரோமா சாஹிப், இரண்டாவது நாயிப் அமீர், கூறுகிறார்கள், டாக்டர் கமாங்கா சாஹிப் சேரலியோனின் உள்ளூர் மொழியான மேண்டே உடைய திருக்குரான் மொழியாக்க கமிட்டியின் உறுப்பினராகவும் இருந்தார்கள். ஐவேளை தொழுகைகளை முறையாக பேணக்கூடியவராகவும் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் இருந்தார்கள். கூறுகிறார்கள், சரியான விதத்தில் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். அரசாங்க பணியை முடித்த பிறகு அஹ்மதியா மருத்துவமனைக்கு செல்வார்கள். மக்ரிப் நேரம் வரை அங்கு பணி செய்வார்கள். அதற்கு பிறகு மிஷனோஸ் வந்து விடுவார்கள். இரவு நீண்ட நேரம் வரை பணி செய்வார்கள். பிறகு வீட்டிற்கு செல்வார்கள். அவர்களுக்கு அதிகமாக உண்மையான கனவுகள் வந்துள்ளன. அவர்களின் உண்மையும் வெளிப்பட்டுவிடும். காலத்தின் ஹலிஃபாவின் வழிகாட்டலுக்கு ஏற்ப ஜமாஅத்திற்கு எதிர்காலத்தில் பணி செய்யக்கூடிய அதிக மக்கள் கிடைக்கும் விதமாக 10 ஆண்டு கல்விக் கொள்கையை வகுத்தார்கள். இவர் கூறுகிறார்கள், நாயிப் அமீர் என்ற அடிப்படையில் இந்த எளியவன் அவர்களோடு ஆழமான தொடர்பு இருந்தது. ஜமாத்துடனான அன்பு, இறைவனுக்குரிய உரிமையை செலுத்துதல் மற்றும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்துதல், கொடை, பணிவு, பொருள் தியாகம் போன்ற பல நற்பண்புகள் இருந்தன. அல்வாமி சீசா சாஹிப் கூறுகிறார்கள், அவர்கள் 1989ஆம் ஆண்டில் ஜாமியத்துல் முபஷிரின் சேரலியோனில் அனுமதி பெற்றார்கள். 1991ஆம் ஆண்டு படிப்பை முழுமை செய்தார்கள். படிப்பில் நல்ல மதிப்பெண்களை வாங்கினார்கள். எப்பொழுதும் உயர் மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்று வந்தார்கள். எங்கு அவர்கள் முதலாக பணி அமர்த்தப்பட்டார்களோ அங்குதான் அவர்கள் திருக்குரானை மனனம் செய்ய துவங்கினார்கள். தானாகவே திருக்குரானை மனனம் செய்தார்கள். பிறகு உள்நாட்டு போர் ஆரம்பமானது. சேரலியோனில் இருந்த அனைத்து பாகிஸ்தானிய முபல்லிக்மார்களுக்கும் அங்கிருந்து செல்ல வேண்டி வந்தது. டாக்டர் சாஹிப் பிறகு ஃப்ரீடவுன் வந்துவிட்டார்கள். மிஷனரி பணியை செய்து வந்தார்கள். அந்த காலத்தில் பொறுப்பு அமீராகவும் இருந்துள்ளார்கள். இங்கு தலைமையகத்திலிருந்து சேரலியோன் ஜமாத்திற்கு சில பொருட்கள் அனுப்பப்பட்டன. கிளர்ச்சியாளர்களுக்கு இது தெரிய வந்தபொழுது மிஷனோஸை தாக்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் மறைந்து கொண்டார்கள். அறிவிப்பாளர் ஒருவர் கூறுகிறார், இவர்கள் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் வந்துவிட்டார்கள். அவர்கள் இவரினுடைய தலையில் துப்பாக்கியை வைத்து ஸ்டோரின் சாவியை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்து உண்மையிலேயே அது மிகவும் அபாயகரமான நிலையாகும். டாக்டர் கமாங்கா சாஹிப் அவர்கள் தன்னிடமிருந்த சாவிகளை உடனடியாக கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அதிலிருந்து சில பொருட்களை எடுத்தார்கள். பிறகு சென்று விட்டார்கள். ஹாலித் முகமது சாஹிப் கூறுகிறார்கள், டாக்டர் சாஹிப் அவர்களுக்கு ஹிலாஃபத்தோடு மிகுந்த நேசமும் பற்றுறுதியும் இருந்தது. களப்பற்ற மனிதராக இருந்தார்கள். அனைவருக்கும் கண்ணியம் அளிக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஜமாத்திற்காக வேதனை உடையவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு சிறியவரோடும் பெரியவரோடும் மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள். ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக எந்த ஆலோசனை வழங்கப்பட்டாலும் உடனடியாக ஏற்பார்கள். எப்பொழுதும் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய களப்பற்ற மக்கள் ஜமாத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். பிறகு கூறுகிறார்கள், தவறை தவறு என்றும் சரியை சரி என்றும் கூறக்கூடிய இதுபோன்ற மனிதர்களை மிக குறைவாகவே பார்த்துள்ளேன். டாக்டர் சாஹிப் ஒரு தைரியமான துணிச்சலான மனிதராக இருந்தார்கள். அவர்களின் பேசக்கூடிய நடை மிகவும் அழகானதாக இருந்தது. மென்மையான முறையில் ஒவ்வொருவரோடும் பேசுவார்கள். அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு தொழுகையை நிறைவேற்றுவார்கள். எவரேனும் கடுமையாக பேசினாலும் கூட மிகவும் மென்மையுடன் பதிலளிப்பார்கள். அத்தோடு ஓர் அஹ்மதி இதுபோன்று கடுமையான முறையில் பேசக்கூடாது என்பதையும் அவருக்கு எடுத்துரைப்பார்கள். லஜ்னா இமாயில்லா UK சேரலியோனில் தனது ஒரு மகப்பேறு மருத்துவமனையை நிறுவிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஆகும். முன்னாள் சதர் லஜ்னா டாக்டர் ஃபரீஹா அவர்கள் பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் மிகவும் மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஓர் இருப்பாக இருப்பதை நான் கண்டேன். லஜ்னாவின் மகப்பேறு மருத்துவமனையை பார்க்க சென்றபோது டாக்டர் சாஹிப் அவர்களோடு சந்திப்பு நிகழ்ந்தது. லஜ்னாவின் மருத்துவமனை தொடர்பாக பல்வேறு விலை மதிப்புள்ள ஆலோசனைகள் வழங்கினார்கள். அதற்கு பிறகு தனது அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றார்கள். அவர்களிடத்தில் இருந்த மனிதகுலத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வு என்னை மிகுந்த தாக்கத்திற்குள்ளாக்கியது. கடினமான சூழ்நிலைகள் இருந்தும் எண்ணற்ற நோயாளிகள் அவர்களிடத்தில் வந்தாலும் முகத்தில் புன்சிரிப்பு மற்றும் அனுதாபத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. ஒரு வினோதமான அன்பு இருந்தது. நான் எனது ஏழை நாட்டின் ஏழை குடிமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அங்கு மகப்பேறு மருத்துவமனை வந்துவிட்டால் இவர்களை அங்கு பணியமர்த்தலாம் என்று இவர்கள் கருதியிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்விற்கென பணிகள் இருக்கின்றன. அவர்களின் மனைவி கூறுகிறார்கள், அதாவது எனது கணவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார்கள். ஜமாத்தின் களப்பற்ற மற்றும் விசுவாசமுள்ள அஹ்மதியாக இருந்தார்கள். எப்பொழுதும் தனது சொந்த விவகாரங்களின் மீது ஜமாத்திற்கு முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். செனகால் செல்வதற்கு முன்பு சிகிச்சைக்காக செனகால் சென்றிருந்தார்கள். அவர்கள்
அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், நம்முடைய ஈமான் மற்றும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை இதுவே நமக்கானதாகும். எனவே என்ன ஆனாலும் நீ குழப்பமடைய வேண்டாம் என்றார்கள். கூறுகிறார்கள், தனது நோயாளிகளுக்கு, அதிலும் குறிப்பாக அகமதிகளுக்கு இலவசமாக சிகிச்சை செய்வார்கள். அவர்களை கருத்தில் கொள்வார்கள். அவர்களின் பல நற்பண்புகளை எடுத்துரைக்கிறார்கள். கூறுகிறார்கள், எனது கணவரின் வஃபாத்திற்கு பிறகு மக்கள் என்னிடத்தில் கூறுகிறார்கள், ஐவேளை தொழுகைகளை முறையாக தொழக்கூடியவராகவும், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும், முறையாக தன்னுடைய வருமானத்திற்கேற்ப வசியத்தினுடைய கணக்கை சரிசெய்து சந்தா வழங்கக்கூடியவராகவும் இருந்தார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். எல்லா ஆண்டும் ரமலான் மாதத்தில் திருக்குரானை குறைந்தபட்சம் ஒருமுறை ஓதி முடிப்பார்கள். எனக்கும் அவ்வாறு செய்யுமாறு அறிவுறுத்துவார்கள். மிகச்சிறந்த கணவராகவும் தந்தையாகவும் இருந்தார்கள். மேலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமோடு கருணையோடும் மன்னித்தலோடும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக, அவர்களின் மனைவி மக்களுக்கு பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. இரண்டாவது குறிப்பு தாஹிரா நசீர் பேகம் உடையதாகும். இவர்கள் ஜமாத்தின் முரப்பியான சௌத்ரி ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் தந்தை வழி பாட்டனார் சௌத்ரி குலாம் ஹுசைன் சாஹிப் அவர்களின் மூலமாக வந்தது. அதேபோன்று அவர்களின் தாய் வழி பாட்டனார் தாரேவாலை சார்ந்த சௌத்ரி குலாம் ஹைதர் சாஹிப் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியாக இருந்தார்கள். இவர்களின் நிக்காஹ் நான் கூறியது போன்று சௌத்ரி ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்களோடு நடந்தது. 1958 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இவர்களின் நிக்காஹ்வை ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலையில் மௌலானா ஜலாலுதீன் சாஹிப் ஷம்ஸ் அவர்கள் நடத்தினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்து வைத்தார்கள். இவர்கள் தன்னுடைய ஒரு கனவை பற்றி கூறுகிறார்கள். 1980 மஜ்லிஸே முஷாவரத்தில் செல்வதற்கு எனக்கு அனுமதி சீட்டு கிடைத்தது. நான் பிரதிநிதியாக ஆனேன். ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களும் முஷாவரத்தில் கலந்து கொண்டார்கள். சபையில் சஹாபா தொடர்பாக யார் சஹாபி, அவர்கள் வயது அடிப்படையில் யார் இல்லை என்ற விவாதம் நடந்து கொண்டிருந்தது. கூறுகிறார்கள், வீட்டிற்கு வந்து நான் மிகுந்த ஏக்கத்துடன் கூறினேன், அல்லாஹ்வே, நானும் அப்போது இருந்திருந்தால் சஹாபியாக்களில் இணைந்திருப்பேனே. கூறுகிறார்கள், அப்பொழுது நான் கனவில் கண்டேன், ஹஜ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றேன். ஒளிமிக்க உசூர் அவர்கள் எனது வீட்டில் வலது பக்கமாக ஒரு கணித்து படுத்திருக்கிறார்கள். நான் அன்னாரின் தலைமாட்டிற்கு அருகில் சென்று நின்று விடுகிறேன். உசூர் அலைஹிஸ்ஸலாம் மிகுந்த அன்போடு என்னை பார்த்து, எவ்வாறு வந்தீர்கள் என வினவினார்கள். அதற்கு நான், உசூர், உங்களுக்கு அமுக்கிவிட விரும்புகிறேன் என்றேன். அதற்கு உசூர் அவர்கள் தனது வலது கையை என்னிடத்தில் தந்தார்கள். நான் வெகு நேரமாக அமுக்கிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு உசூர் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்காக முற்றத்திற்கு சென்றார்கள். நானும் வெளியே முற்றத்திற்கு செல்கின்றேன். அங்கு பெரும் கூட்டம் இருப்பதை காண்கின்றேன். மக்கள் ஜன்னல்களிலும் வெளிச்சத்திற்கான ஜன்னல்களின் மீதும் ஏறி உசூர் அவர்களை காண்பதற்காக நிற்கின்றார்கள். அவர்களிடத்தில் உசூர் அவர்கள், எனது வீட்டிற்கு வந்துள்ளார்கள் என்று உங்களுக்கு எவ்வாறு தெரிந்தது என கேட்கின்றேன். அதற்கு அவர்கள், உங்களுடைய வீட்டிற்கு வந்து எங்களுக்கு தெரியாது என்பது எவ்வாறு சாத்தியம் என்று கூறினார்கள். நான் கூறுகிறேன், அவர்கள் வீட்டில் ரொட்டி போட்டுக் கொண்டிருந்த பெண்ணை அழைத்து, ரொட்டி போடுவதை விட்டுவிடுங்கள், உசூர் நம்முடைய வீட்டிற்கு வந்துள்ளார்கள், மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்துள்ளார்கள், அவர்களை வந்து பாருங்கள் என்று கூறுகிறேன். அதற்கு பிறகு ஷூராவில் உசூர் அவர்களை பார்த்தால் சஹாபாவில் இணைந்து விடுவார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்களே என கூறுகிறேன். எனது வீட்டில் உசூர் அவர்கள் 2 பகல்களும் ஓர் இரவும் தங்கியுள்ளார்கள். நானும் சஹாபாவில் இணைந்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்விற்கு அளவற்ற நன்றி. நான் எவ்வாறு நன்றி செலுத்துவது? அவர்களின் மகன் டாக்டர் அலிமுத்தீன் இங்கு வசிக்கிறார்கள். அயர்லாந்தில் தேசிய சதராகவும் இருந்துள்ளார்கள். இன்றைய நாட்களில் இங்கு உள்ளார்கள். கூறுகிறார்கள், அல்லாஹ் எங்களது தாயாருக்கு எண்ணற்ற சிறப்புகளை வழங்கியிருந்தான். அவைகளில் குறிப்பிடத்தக்க அளவில் அல்லாஹுடனான தொடர்பு, அல்லாஹோடு தனிப்பட்ட நேசம் இருந்தது. அல்லாஹ்வின் புறமிருந்து வழங்கப்பட்டிருந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பண்பானது மிகவும் தென்படக்கூடியதாக இருந்தது. இவர்கள் நல்ல கனவுகளை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ்மதியா ஹிலாஃபத்தோடு தனிப்பட்ட அன்பு நேசம் இருந்தது. அது வாழ்நாள் முழுவதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை தனது சந்ததிகளிலும் தொடர் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். பிறகு கூறுகிறார்கள், குழந்தை பருவத்தில் எங்களுடைய வீட்டில் எந்தெந்த சான்றோர்களை பற்றியெல்லாம் பேசப்பட்டதோ, தாயார் கூறி வந்தார்களோ,
அவர்கள் உலக அடிப்படையில் சிறந்த அந்தஸ்தை உடையவர்களாக இருக்கவில்லை. மாறாக ஹலீஃபாக்களாகவும் அல்லது நல்ல சான்றோரான பெண்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே எங்களுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. மேலும் தாயார் அவர்கள் அந்த சான்றோர்களுக்காக தொடர்ந்து துவாவிற்காகவும் கூறி வந்தார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு துவாவிற்காக கூறாமல் தான் மட்டும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. தானும் மற்ற மக்களிடம் துவாவிற்காக கூறி வந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், அது தவிர தாயாரிடம் இருந்த எல்லாவற்றையும் விட அதிகமாக தென்படக்கூடிய பண்பு ஜமாத்திற்காக தன்மானம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை எங்களது வீட்டில் உறவினர்களில் ஒரு தூரத்து உறவுக்காரர் ஜமாத்தை பற்றி ஏதோ தகாத சொற்களை பயன்படுத்திவிட்டார். பொதுவாக பேச்சை கேட்டு மக்கள் அமைதியாகி விடுவார்கள். ஆனால் தாயார் அவர்கள் உடனடியாக கடுமையாக பதிலளித்தார்கள். முதலில் அவர்களை தடுத்தார்கள், பிறகு அதை திருத்தினார்கள். மேலும் இவர்கள் எந்த உறவினரோடும் சண்டை கூட போடுவார்கள், ஆனால் ஜமாத்திற்கான தன்மானத்தில் களங்கம் ஏற்பட விடமாட்டார்கள் என்று குடும்பத்தில் அதிகமாக பிரசித்தி பெற்றிருந்தார்கள். அவர்களினுடைய கணவர் சௌத்ரி ரஷீதுத்தீன் சாஹிப் இருமுறை தப்லீகிற்காக வக்ஃப் செய்து முரப்பியாக இருந்தார்கள். ஆப்பிரிக்கா சென்றார்கள். இவர்கள் பாகிஸ்தானில் இருந்தார்கள். மேலும் தனது குழந்தைகளுக்கு முழுமையாக தர்பியத்தின் பக்கம் முயற்சித்து வந்தார்கள். கூறுகிறார்கள், எங்களுக்கு நினைவிருக்கிறது, நாங்கள் சகோதரர்களின் தனிப்பட்ட நண்பர்களை பற்றியும் அவர்களுக்கு தெரிந்தது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்தார்கள். மேலும் எப்பொழுதும் பகுதியின் நல்ல எழுத படிக்கக்கூடியவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும், அப்படி இப்படி உள்ள எல்லாரோடும் இல்லை என்றார்கள். பிறகு கூறுகிறார்கள், நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், பெரும்பாலும் அன்னார் அல்லாஹ்வோடு தொடர்புடைய பெண்களோடு நட்பு கொண்டிருந்தார்கள். மேலும் உலகவாதிகளின் சபையில் எனக்கு இன்பம் கிடைப்பதில்லை, மாறாக எளிமையாக உள்ள மார்க்கத்தில் ஆர்வம் உடையவர்களோடு இருப்பதில்தான் இன்பம் இருக்கிறது என்று கூறுவார்கள். அவர்களின் மகள் ஜப்தா சாஹிபா கூறுகிறார்கள், 2 மகள்கள் ஆபிதா மற்றும் ஜப்தா. கூறுகிறார்கள், நாங்கள் நினைவுக்கு வந்த நாளிலிருந்து தாயாரை மிகவும் இறைவணக்கம் செய்யக்கூடியவர்களாகவும் துவா செய்யக்கூடியவர்களாகவும் நல்ல முறையில் பழகக்கூடியவர்களாகவும் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாகவும் கண்டோம். மிகவும் உருக்கத்தோடு இறை வணக்கத்தை மேற்கொள்வார்கள். எப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் தனது அறைக்குள் சென்று அறையை அடைத்துக்கொண்டு நீண்ட நேரம் சஜ்தாவில் இருப்பார்கள். மேலும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவரோடு இருந்ததில் கஷ்டமான நிலைமைகளும் சில வேளைகளில் வந்தது. ஆனால் மிகுந்த பொறுமையோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவாறு அவைகளை சகித்து கொண்டார்கள். இறைவனிடமே கேட்பார்கள். இவர்களுக்கு ஹஜ்ஜிற்கு செல்வதற்கான நற்பெயரும் கிடைத்தது. அல்லாஹ் இவரின் இந்த ஆசையும் பூர்த்தி செய்தான். 11 முறை ஏத்தகாஃப் அமர்ந்துள்ளார்கள். இவர்களின் மகள்கள் கூறுகிறார்கள், வரக்கூடிய மக்கள் அவர்களின் பரிவு மற்றும் அழகிய முறையில் சந்தித்தல் பற்றி எடுத்துரைப்பார்கள். குறிப்பாக மார்க்க நூல்களை படித்து வந்தார்கள். அதிலும் குறிப்பாக வாழ்க்கை வரலாற்று நூல்களை மிகுந்த ஆர்வத்தோடு படித்து வந்தார்கள். ஜுமா நாளன்று இறைவணக்கம் செய்வதற்கு சிறப்பாக ஆயத்தமாவார்கள். பல மணி நேரங்களுக்கு முன்பே பள்ளி வாயிலுக்கு சென்று நஃபில்களை தொழுவார்கள். முரப்பியான அவர்களின் ஒரு மகன் சலீமுத்தீன் சாஹிப் இன்றைய நாட்களில் ரப்வாவில் நாசிர் உமூரே ஆமாவாக உள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தாயார் வாழ்க்கையை அர்ப்பணித்தவரின் மனைவியாக இருந்தார்கள். நான் கூறியது போன்று அவர்களின் நிக்காகவே ஜலாலுத்தீன் சாஹிப் ஷம்ஸ் அவர்கள் நடத்தினார்கள். மேலும் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அவர்கள் துவா செய்து வைத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாகவும் தந்தையார் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்களினுடைய தந்தையார், அதாவது தாஹிரா சாஹிபாவின் கணவருக்கு வேறு எங்கோ நிக்காஹ் நடைபெற இருந்தது. அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்திருந்தது. மௌலானா அபுல் அத்தா சாஹிப் ஜலந்தரி அவர்கள் ரப்வாவின் மஸ்ஜித் நுஸ்ரத்தில் நிக்காஹ்வை நடத்த வேண்டியிருந்தது. அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் மௌலானா அபுல் அத்தா ஜலந்தரி சாஹிப் அவர்கள் அனைவரின் நிக்காஹ்வையும் நடத்தினார்கள். ஆனால் இவர்களின் நிக்காஹ்வை நடத்தவில்லை. நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆவீர்கள், எனவே உங்களுடைய நிக்காவை ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அவர்கள் நடத்துவார்கள் என கூறினார்கள். அல்லது அன்னாரின் முன்னிலையில் நடக்கும் என்றார்கள். எவ்வாறு இருப்பினும் சிறிது காலத்திற்கு பிறகு எங்கு நிக்காஹ் நடக்க வேண்டியிருந்ததோ, பேசி வைக்கப்பட்டிருந்ததோ, அங்கிருந்து மறுத்துவிட்டார்கள். அதாவது பெண் வீட்டார் தரப்பிலிருந்து மறுத்துவிட்டார்கள். பிறகு அவர்களின் நிக்காஹ் தாஹிரா சாஹிபாவுடன் நடந்தது. மேலும் இந்த திருமணம் மிகவும் அருளுக்குரியதாக இருந்தது. சந்தாக்களை முறையாக செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். கனடாவின் செக்ரட்டரி மால் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்களிடத்தில் கூறியுள்ளார்கள், நான் கனவில் கண்டேன், ரெஜிஸ்டரை திறந்து சந்தாவின் கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இவர் தாஹிரா ரஷீதுத்தீன் சாஹிப் அருகில் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். நான் கூறுகிறேன், நீங்கள் இப்பொழுது சந்தா தஹ்ரீக் ஜதீதில் $5000 செலுத்தினால் உங்களுடைய பெயரும் 5000 செலுத்துபவர்களின் ரெஜிஸ்டரில் இணைந்துவிடும். இந்த கனவில் இவர்கள் ஒத்துக்கொண்டதாக வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுது இவர்கள் பாகிஸ்தான் சென்றிருந்தார்கள். பாகிஸ்தானிலிருந்து திரும்பி வந்ததும் அவர்கள் இவர்களிடத்தில் கனவை கூறியதும் கூறுகிறார்கள், இவர் இவ்வாறு தான் செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. நான் கனவை கூறியதும் அவர்கள் உடனடியாக இப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் செய்திருந்தான். உடனடியாக $5000 கொடுத்து விட்டார்கள்.
அல்லாஹ் அவர்களோடு மன்னித்தல் மற்றும் கருணையோடு நடந்து கொள்வானாக. அவர்களின் குழந்தைகளுக்கும் அவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله